ஆ ம் போதும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. முதல் வசனம். கர்த்தரால் உண்டான வசனம். இங்கே பாருங்கள், 37ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களில் நீங்கள் பார்த்தா அந்த பாபிலோனுக்கு நடக்க இருக்கிறதான தீமைகளை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். வேறு ஒரு தவறு அவர் செய்யலை. தீர்க்கதரிசனம் 39ஆம் அதிகாரத்தில் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் என்ன செய்கிறான், ஜனங்களை சிதறடிக்க பண்ணுறான், அவங்க கையில் இருக்கிற பலனை குறுகி போக பண்ணுறான். மீதி இருக்கிற ஜனங்கள் கூட என்ன செய்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு ரொம்பவும் என்ன பண்ணுறாங்க, கலங்கி போகிறாங்க என்று சொல்லி வாசித்து பாருங்களேன். 39ஆம் ஏசாயா 39, எரேமியா 39ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். 1 2 வாசிங்க. ஆமேன். வாசிங்க. ரப்மாக் என்பவர்களும் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தபடினாலே அவனை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கிணத்துல போடுறாங்க. எங்கே போடுறாங்க? 38ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 38ஆம் அதிகாரத்தில் அவனை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு துறவிலே போடுகிறார்கள். துறவிலே போட்ட பிறகு அந்த துறவியில் என்ன இருக்குது, உலை இருக்கிறது. என்ன இருக்குது? உலை. உலைன்னா என்னம்மா? சேரு. அதில் அமிழ்ந்து போய்வாங்களா இல்லையா? உலையில் போட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த உலை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், பூமிக்கு அடியில் இழுக்கும். அப்படிப்பட்ட உலையிலே எரேமியாவை கொண்டு போய் போட்டார்கள். கொண்டு போய் போட்ட பிறகு அவன் உலையிலே இருக்கிறான். ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு பிரதானி எழும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதானி போய் ராஜாவினிடத்தை சொல்கிறான், அந்த அந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பாவமும் செய்யலையே, அவன் தீர்க்கதரிசனம் தானே உரைத்தான், அவனை கொண்டு போய் கிணற்றில் போட்டாங்க, அவனுக்கு அப்பமும் இல்லை, அங்கே தண்ணி இல்லை, அவன் செத்து போவானே, ஆகையினால் அவன் செத்து போவதற்கு முன்பதாக அவனை அந்த கிணற்றிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அல்லேலூயா. உடனே ராஜா சொல்லுகிறான், அப்படி என்றால் 30 பேரை கூட்டிகிட்டு நீ போ, 30 பேரை கூட்டிகிட்டு நீ போய் அவனை இந்த கிணற்றிலிருந்து தூக்கிவிடு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் துன்பத்தில் கிடக்கணும்னு விரும்பவே மாட்டார். நீ துன்பத்தின் நடுவிலே போனால் கூட உன்னை விடுவிப்பதற்கு ஒரு மனுஷனை உருவாக்கி கொண்டு வருவார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவனை கொண்டு போய் போட்டாங்க. அவனை கொண்டு போய் போட்ட பிறகு அவனை வெளியே கொண்டு வரத்துக்கு யாராலும் முடியாது. ஆனால் அந்த பிரதானி ராஜாவினிடத்தில் தைரியமாய் போய் பேசுகிறான். ராஜாவே, ஒரு குற்றமும் செய்யாத
எரேமியா தீர்க்கதரிசியை குழியில் போட்டாங்க. ஆனால் அந்த குழியிலிருந்து அவரை தூக்கி எடுக்கலைன்னா அவர் செத்து போயிடுவார். அப்பமெல்லாம் அதனால் நம் தேசத்திலேயே அப்பம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசியின் ரத்தம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி மரிப்பானானால் இந்த தேசத்துக்கே சாபம் உண்டாகும். ஆகையினால் தீர்க்கதரிசியை அந்த குழியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொன்னான். உடனே 30 பேரை கூட்டி கொண்டு போய் அரண்மனையில் இருக்கிற புடவைகளையும் கிழிந்த துணிகளையும் கயர்களையும் கொண்டு போய், உங்களுக்கு நான் ஸ்டோரியாகவே சொல்லிடுறேன், ஏன்னா வசனங்களை எடுக்க நேரம் ஆகும், அதனால் நான் ஸ்டோரியாக சொல்கிறேன். எடுத்துக்கொண்டு போய் அவனை என்ன செய்யுங்க, மேலே தூக்குங்க. மேலே தூக்கும்போது அந்த கயர்கள் என்ன செய்யக்கூடாது, அவனை அறுத்து விடக்கூடாது. ஆகையினால் கிழிந்து போன துணிகள் இருக்கிறதே அதை சுற்றி அவன் அக்கல்களிலே வையுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ பத்திரம் அந்த இடத்துல கர்த்தர் காட்டுகிறார் என்று பாருங்க. ஒரு மனுஷன் குழியில் விழுந்துட்டான், அவனை தூக்குனா கயிறை பிடிச்சிட்டு வாயானுவாங்க. அந்த கயிறை பிடிச்சான்னா அந்த கையெல்லாம் என்னாகும், அருந்து போயிடும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல கூட அவனை பத்திரமாய் பாதுகாப்பதற்கு அந்த இடத்துல இருக்கிற பிரதானிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பிரதானி மாத்திரமல்ல, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவன் அந்த கயிறிலே தூக்கும் பொழுது அவன் அக்கல்கள் அருந்து போகாமல் இருக்கணும்னா கிழிந்து போன புடவைகளை கொண்டு போய் அவன் அக்கல்களிலே அந்த புடவைகளை வைத்து கயறுகளினாலே அவனை மேலே தூக்கு. அல்லேலூயா. நீ உன்னுடைய சரீரத்தில் ஒரு கீறலும் விழக்கூடாது என்பதை கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. நீ எங்கே விழுந்து போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீ தாழ்ந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப மாட்டார். குழி இது வருதா, குழியில் தள்ளுறாங்களா, குழி போன்ற சம்பவங்கள் வருகிறதா, பயப்படாத. அந்த குழியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. சேறு போன்ற உலை போன்ற சூழ்நிலைகள் உனக்கு வருகிறதா, அந்த உலையிலே நீ மாண்டு போவதில்லை. உலையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு ராஜாவின் கட்டளை பிறக்கும். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளை பிறந்தது. அவனை கர்த்தர் பத்திரமாய் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, அங்கேயாவது அவரை விட்டாங்களா, இல்லை. எங்கே கொண்டு வந்தாங்க, முற்றத்துக்கு. அவன் அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. காவல் சாலையின் முற்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அவரை விட்டுட்டாங்களா, விடலை. அங்கே ஒரு காவல் சாலை இருக்கிறது. அந்த காவல் சாலையின் முற்றத்தில் கொண்டு வந்து அவரை நிறுத்தினாங்க. நான் உங்களுக்கும் இந்த ராஜாவுக்கும் எந்த பாவமும் நான் செய்யலை, எந்த கேடும் நான் செய்யலை. என்னை எதற்காக இந்த காவல் சாலை இதில் முற்றத்தில் கொண்டு வந்திருக்கீங்க என்று எரேமியா கேட்குறார். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? எரேமியாவின் நிமித்தம் சிதேக்கியாவுக்கு கர்த்தர் ஞானம் புகட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் சிதேக்கியா இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்கல. சிதேக்கியா என்ன பண்ணுறான், ராத்திரியில் அவனை கூப்பிட்டு, பா நான் உன்னை என்ன பண்ணுறேன், உயிரோடு விட்டுறேன், ஆனால் நீ எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுன்னு கேட்குறான். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்கு, அதை சொல்லு. அப்போ அவன் சொல்கிறான், இப்போவும் நான் சொன்னால் நீ கேட்க போகிறதில்ல, ஆனாலும் நான் சொல்கிறேன். முதல்ல நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போவும் நான் சொல்கிறேன், நீ கேட்க போகிறதில்ல, ஆனால் கேள். என்ன சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை விட்டு நீ கல்தேய தேசத்துக்கு ஓடி போனால் உன் ஜீவன் உனக்கு கெடுத்த புதைப்பொருளாக இருக்கும், கொள்ளைப்பொருளாக இருக்கும். ஆனால் நீ அங்கே போகாமல் இங்கே இருப்பாயானால் உன் தேசம் சுட்டெரிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல்தேய தேசத்துக்கு நீ ஓடி போனால் நீ காக்கப்படுவாய் என்று சொல்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சத்தத்தை அந்த சிதேக்கியா கேட்காதபடினாலே கர்த்தர் அங்கே இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பமாய் ஆண்டவர் அங்கே இறங்குகிறார். பாபிலோனில் இறங்கி அங்கே இருக்கிறதான எல்லாரையும், ஸ்திரீகள் முதல் குழந்தைகள் வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, அப்புறப்படுத்தி எல்லாரையும் சுட்டெரிக்கிறாங்க. இந்த சிதேக்கியாவின் கண்களை பிடுங்கி அவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளை வெட்டி போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னால் அந்த சொல்ல கேட்கணும். நீ ஓடி போயிரு, கல்தேய தேசத்துக்கு ஓடி போயிடு, இங்கே இருக்காத. ஏன், இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கோபம் வந்திருக்கிறது. இந்த தேசத்தின் மீது, இந்த தேசத்தின் ஜனங்கள் மீது கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதை எரித்து போட போகிறார், நீ கடந்து போ என்று சொன்னான். ஆனால் அவங்க கடந்து போகலை. ஆகையினால் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக கைலாகு கொடுத்து அவனை கூட்டி கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி மாத்திரம் அந்த இடத்துல உண்மையும் உத்தமமாக இருந்தான். ஆகையினால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே 39வது எரேமியா 39:12 ஒருத்தர் வாசிங்க. 11:12 வாசிங்க.
ம் ம் ஆ ஆ நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதே, அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோட சொல்லுகிறபடியெல்லாம் நீ கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அவனை மரணத்துக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று அந்த ஜனங்களெல்லாம் தீர்மானித்தாலும் கூட கர்த்தர் யாரிடத்தில் பேசினால் அவனுக்கு பாதுகாப்பு என்று நினைத்தாரோ அந்த மனுஷனிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் இடத்துல பேசுகிறார். அவன் சொல்கிறான், இந்த எரேமியாவை நீ பத்திரமா பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. காரணம் என்ன? இவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவன், இவன் தேவனுக்காக வாழ்கிறவன், தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறவன், தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கிறவன். அல்லேலூயா. இவன் பொய் தீர்க்கதரிசி சொன்னாங்க அந்த தேசத்தில். அவங்கள பார்த்து கேட்குறான் எரேமியா, உன் தீர்க்கதரிசிகள்லாம் பொய் சொன்னாங்களே, அவங்கெல்லாம் எங்கே? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உண்மையான தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை குறைவுகள் வந்தாலும் அந்த இடத்துல நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. அப்பம் குறைவு வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் தான் கொடுத்தாங்க அவனுக்கு. எத்தனை அப்பம் கொடுத்தாங்க? நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை பசியாக இருப்போமா? ஒரு வேளை சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்லன்னா ஐயோ பசி சோர்ந்து போயிட்டோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் தான் கொடுத்தாங்க. அந்த நிலையில் கூட அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவன் கை விலங்குகளை உடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கிரியை செய்யக்கூடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு விலங்குகள் இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன விலங்குன்னு உங்களுக்கு தான் தெரியாது. கை விலங்கா, கால் விலங்கா, அல்லது எந்த விலங்கு என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் விட வேண்டிய காரியங்கள் நீங்கள் விடாத இருக்கிறபடினாலே அந்த விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னதை விடணும், எதை நான் செய்யணும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பொழுது அந்த விலங்குகள் தன்னால் உடைந்து போய்விடும். அல்லேலூயா. அந்த விலங்குகளை கர்த்தர் உடைத்தார். எரேமியாவின் விலங்குகளை உடைத்து எரேமியாவை விடுதலையாக்குறார். 3 அதிகாரங்களில் அவன் கஷ்டப்பட்டான். 40வது அதிகாரத்தில் வரும்பொழுது அவனை விடுதலையாக்குகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பார், கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்து பார். காணிக்கை கொடுக்கறதில்லன்னு சொல்லலை நான், ஜெபிக்கிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதுல, கர்த்தருக்காக எழும்பி போய் ஊழியம் செய்கிறதுல, அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதுல நீ உண்மையாக இருந்து பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. காணிக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லைங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஐயா உன்னுடைய சகோதரர்களும் தாயும் வந்திருக்கிறாங்க. அவங்க யார்? என் தாயும் இல்லை, என் சகோதரன் அல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தருடைய சித்தம் என்ன? போய் அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் மற்றபடி நாம் வாசித்தோம் இல்லையா? அதிலெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், சகலரையும் போய் சீசராக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள்னு சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லி சீசராக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானா என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. இரவு வந்து கொண்டிருக்கிறது, பகற்காலம் சென்று போயிற்று, இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் மணி துளியிலே நீ வந்திருக்கிறாய். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் குடும்பம் பெரிது தான், உன் வேலை பெரிது தான், எல்லாம் உனக்கு பெரிது தான். அதே நேரத்தில் கர்த்தருக்காக நீ எழும்பி ஏதாவது ஒன்றை செய்யணும். இதை சொன்னால் யாருக்குமே பிரியம் இருக்காது. இதை சொன்னால் கர்த்தருக்காக எழும்பி செய்யணும்னா நான் எங்கே போய் செய்வேன்? அம்மா நீ வீட்டு வேலை செய்கிறிய அந்த இடத்துல சொல்லலாமா ஏசு நல்லவர்னு? நீ வேலைக்கு போகிற அந்த இடத்துல சொல்லலாம் ஏசு நல்லவர். நான் இந்த சூழ்நிலை இருந்தேன், இன்றைக்கி என்னை இவ்வளோ அழகாக உயர்த்தி இருக்கிறார். இதை நீ சொல்லிப்பார், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மாறுதலை உண்டாக்குவார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நபருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஏசு நல்லவர் என்று சொல்லிப்பார், கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இந்த மனுஷன் நினச்சிருந்தா அவர்களுக்கு ஏற்றபடி பொய் தீர்க்கதரிசி சொல்லி ராஜாவின் ஸ்தானத்தில் அவன் போய் இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவன் விரும்பவில்லை. தேவனோடு கூட நான் இருப்பேன், தேவ ஜனங்களுக்காக நான் நிற்பேன், தேவனுடைய வார்த்தையை உண்மையை உள்ளதென்று சொல்லுவேன் என்று சொன்னான். ஆகையினால் அவனுக்கு சிறை கிடைத்தது,
கிணறு வற்றி போன தண்ணீர் இல்லாத கிணறு உலைசேறு கிடைத்தது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, விலங்கிடப்பட்டு முற்றத்திலே உட்கார வைத்திருந்தாங்க காவல் கிடங்குல. இவ்வளவு வந்த போதும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வருமானால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமா? யோசித்து பாருங்க. நம்முடைய உண்மை எங்கே இருக்கிறது? நாம் என்ன உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எப்போ பாரு ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை செய்கிறோம். தீமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியம், கொஞ்சம் கூட பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு நானும் கர்த்தருடைய பிள்ளை, நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன், நானும் கர்த்தருடைய ஊழியக்காரி என்று நாம் சொல்லிக் கொள்வதில் எந்த பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். காலம் சமீபமாய் வந்து விட்டதே. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நானும் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தம் உங்க கதவின் நிலை அருகே வந்து விட்டதே. இனி சாக்கு பாக்கு சொல்வதற்கு இடமில்லை. சொல்லிக்கொண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். 2000 வருஷத்துக்கு மேலாக சொல்லிட்டு இருக்காங்க இயேசு வருகிறார் வருகிறார்னு. இன்னும் வரல. எப்போ வரப்போறாரு? நாம் இப்படியே இருக்கலாம். நோவாவின் காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் குறித்தார். குறித்த நாளிலே மழையை வர வைத்தார். ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலம் செல்லாது. இதுதான் கடைசி காலம். இந்த நாளிலே நீ ஒப்பு கொடுத்து ஆத்துமாக்களை சம்பாதித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாவிட்டால் வேறொரு நாள் உனக்கு கொடுக்கப்படாது. கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நான் யாரையும் கோபப்படுத்த விரும்பலை. கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை உங்களிடத்தில் பேச சொன்னாரோ அதை பேசுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு கொடுத்த இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லாவிட்டால் நான் பாத்திரவானாக இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியங்களை கூட நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். பிரைஸ் காட் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எடுங்க சீக்கிரம். 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். இது கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு ஒரு தரிசனம் காண்கிறது மனுஷன். அவன் ஒரு தரிசனம் காண்றான். அவன் தரிசனம் காணும்போது அவனுக்கு என்ன வயசு சொல்லுங்க? 17 வயசு. தரிசனம் காணும்போது 17 வயசு. அவன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான மனுஷன். ஆகினால் தகப்பன் என்ன பண்ணார்? பல வர்ணமான அங்கியை தைத்து அவனுக்கு போட்டிருந்தார். மற்ற எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 12 பிள்ளைங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் அவர் தைச்சி போடல. அவர் கையினாலேயே பல வர்ணமான அங்கியை தைத்து அவனுக்கு போடுறார். ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் விசேஷித்த ஆவியை பெற்றவன். ஹல்லேலூயா. அவன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன். ஆகையினாலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி 17 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறீங்க. அதனால் இந்த வசனத்தை ரொம்ப டீப்பாக கவனிங்க. அருமையான மகன் யோசேப்பு தரிசனம் காண்றான். அந்த என்ன சொப்பனம் என்ன சொல்கிறான்? நாம் எல்லாரும் வயலில் இருந்த அரிகள் அறுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 11 அரிக்கட்டும் தாழ விழுந்து கிடக்குது. என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது. இதை சொன்னானே, இதோடு விட்டுறலாம்ல. சூரிய சந்திரன் கூட அவனை வணங்குச்சான். அடுத்த வசனம் என்னது? சூரிய சந்திரன் கூட வணங்குச்சான். இந்த காரியங்களை சொல்லும்போது யாக்கோப்புக்கு கோபம் வரல. சூரிய சந்திரன் என்னை வணங்கினது என்று சொல்லும் பொழுது யாக்கோப்புக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா 11 கட்டுன்னு அவங்க அண்ணன் தம்பிகளை சொல்லிட்ட கரெக்டு. சூரியன் சந்திரன் அவங்க அம்மா அப்பா நாங்கள் கூட உன்னை வணங்குவோமா என்று கடிந்து கொண்டான். அந்த வசனத்தை வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் சொல்கிறான், சூரிய சந்திரனை என்னை வணங்கினதுன்னு ஒன்று அவன் சொல்கிறான், ஏண்டா அப்போ நானும் உங்கள் அப்பா அம்மாவும் கூட உன்னை வணங்க வருவோமா என்று சொல்லி கடிந்து கொண்டான். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேற எத்தனை வருஷம் கடந்து போனது? 13 வருடங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு எந்த தப்புமே செய்யலை. இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவனுக்கு ஒரு குழி, அவனுக்கு ஒரு உளையான கிணறு. இந்த மனுஷன் இவன் என்ன சொன்னான்? சொப்பனத்தை கண்டு சொன்னதுனால இவனை என்ன செஞ்சாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. குழியில் தூக்கி போட்டு இவனை கொன்னுடலாம், இவனை சாகடிச்சிடலாம். சொப்பனக்காரன் வரான், இவனை கொன்னுடலான்னு 10 பேர் சொல்கிறான். அதில் ஒருத்த மட்டும் சொல்கிறான், வேண்டாண்டா, அந்த இரத்தப்பழி நம்ம மேலே வர வேண்டாம் தம்பி, அதனால் அவனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவன் அங்கேயே கழட்டி ஒரு ஆடு அடித்து அந்த இரத்தத்தில் பிரட்டி இதை எடுத்துன்னு போய் தந்தைக்கிட்ட இது மாதிரி காட்டலாம் என்று அவன் சொன்னான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, எப்படியாவது இவனை காப்பாற்றணுன்னு அதில் இருந்த ரூபன் முதல் மகன் மட்டும்தான் என்ன பண்ணான், எப்படியாவது யோசேப்பை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மற்றவர்கள் விடலை, இவனை எப்படியாவது. அப்போ சொல்கிறான், சரிப்பா நீங்கள் கொல்ல வேண்டாம், அதை வராங்க அந்த மனுஷன்கிட்ட, எகிப்தியர் வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், விற்று போடலாம். எவ்வளோக்கு விற்று போட்டாங்க? 20 வெள்ளிக்கு. எவ்வளோக்கு விற்று போட்டாங்க? 20 வெள்ளிக்கு விற்று போட்டாங்க. அவனை விற்று போட்டாச்சு, அவ்வளோதான், போயாச்சு. அந்த விற்று போட்ட உடனே அவனை கொண்டு போகிறார்கள். அவனை எங்கே கொண்டு போகிறாங்க? போத்திபார் என்ற ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த இடம் சபிக்கப்படாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையை ஜெபிக்கிற மக்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் அந்த நம்ம நிமித்தம் தாங்க உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் இருக்க போய் தான் இந்த தமிழ்நாடு காக்கப்படுது. தெரியுமா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தாவே தமிழ்நாட்டை பாதுகாத்து தாரும் என்று சொல்லி. அந்த ஜெபிக்கிற மக்களால் தான் நம்முடைய நாடு கூட காக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் அருமையான மகனை குழியில் போட்டாங்க, தூக்கி விற்றுட்டாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அங்கேயும் அவனுக்கு ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. அழகானவன் யோசிப்பு. ஆகையினாலே அங்கே ஒரு பாவ ஸ்திரீ அவனை பாவம் செய்ய தூண்டும்போது அவன் தன்னுடைய அங்கேயும் தன்னுடைய ஷர்ட்டை என்ன பண்ணுறான், விட்டுட்டு ஓடி போகிறான். அதை வைத்தே இவன் என்னை பாவம் செய்ய தூண்டினான், என்னை இழுத்தான் என்று சொல்லி அவனை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? சிறையில் போட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்டோரியாக தான் சொல்கிறேன், பிரசங்கிக்கலை. கொண்டு போய் சிறையிலே போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பு மகனே, நீ நல்லது செய்தால் உனக்கு சோதனை வரும். நீ நல்லது செய்யும்போது சிறைச்சாலை போல அனுபவங்கள் வரும். ஆனால் நீ கலங்கி போகாத, செய்கிற நன்மையை செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மேன்மையை உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீ சோர்ந்து போய் திரும்ப நன்மை செஞ்சு என்ன பண்ணோம், தீமை செய்யலாம் என்று அந்த நிலைமைக்கு நீ போகாத. நன்மை செய்வதை விட்டு விடாமல் செய்யுங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் கூட பாருங்க, அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரியின் கண்களிலே யோசேப்புக்கு தயை கிடைத்தது. அல்லேலூயா. அங்கே ஒரு வேலைக்காரனாக அல்ல, அங்கேயும் ஒரு அதிகாரம் பெற்றவனாக அங்கே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வேலைக்காரன் என்ன பண்ணணும்? அந்த லெட்டினை கழுவணும், அந்த அந்த அவனுங்க படுக்கிற இடத்த கழுவணும், பாத்திரங்கள் கழுவணும், இவ்வளோ வேலை செய்யணும். ஆனால் யோசேப்பு எந்த வேலையும் செய்ய விடலை, அவனை ராஜாவை போல நடத்தினான். அல்லேலூயா. காரணம் என்ன? இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய மனுஷன். ஆகையினால் கர்த்தர் இவனுக்கு காண்கருடைய கண்களிலெல்லாம் தயை கிடைக்க செய்தார். அந்த சிறையிலே அவன் இருக்கும் பொழுது 2 பேர் 2 தரிசனம் காண்கிறார்கள். அல்லேலூயா. 2 பேர் 2 தரிசனம் காண்றாங்க. அந்த வசனத்தை வாசிப்போமா? ம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, ஒரு தரிசனம் அவனுக்கு வந்தது, சொப்பனம். என்ன சொல்கிறான்? நான் சிறையில் வந்துட்டான் தண்டனை பெற்று. ஆனால் அவன் சொல்கிறான், நான் ஒரு கொடியில் 3
ஒரே ஒரு கொடி, அதில் 3 குலைகள், திராட்சை குலைகள் தொங்கிட்டு இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எடுத்து பிழிஞ்சு பார்வோன் கையில் கொடுக்குற மாதிரி நான் ஒரு சொப்பனை கண்டேன் அப்படி என்று சொல்லுகிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், இந்த 3 நாளைக்குள்ளே நீ விடுதலை ஆவா, 3 நாளில் விடுதலை ஆகி மீண்டும் நீ செய்த வேலையிலே நீ போய் அமர்வாய் என்று சொல்லி இந்த தரிசனத்திற்கான விடையை அந்த யோசேப்பு சொல்லுகிறான். இன்னொருத்தன் அப்படியா அவனுக்கு நல்லது சொன்னானே, எனக்கும் நல்லது சொல்லுவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண, நானும் ஒரு சொப்பனை கண்டேன், அதை சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அது இல்லம்மா, சமைக்கப்பட்டேன். ம் 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 இந்த 3 கூடைகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவான். அல்லேலூயா. ஏங்க, ஏதாவது அவன் பாவம் செஞ்சானாங்க, கூடையில் எடுத்துகிட்டு போகிறான், அதை காக்கா தான் வந்து, பறவைகள் தான் வந்து பட்சிக்குது. ஆனால் அவன் ஒரு தவறும் செய்யலை. ஆனால் அவனுக்கு என்னது, மரண தண்டனை. பழங்களை பிழிஞ்சு கொடுத்தவனுக்கு என்னது, பழைய வேலை. ஆகினாலே இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அவர் 2 பேருக்கு, ஒருத்தனுக்கு கலக்கம், ஒருத்தனுக்கு சந்தோஷம். அதே 3 நாளில் 2 பேரும் விடுதலை ஆக்குறாங்க. ஒருத்தனை மீண்டும் நீ செய்கிற வேலைக்கு போனிட்டான், இன்னொருத்தனை தூக்கிலே போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது யோசேப்பு சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். யார் இடத்துல, திராட்சை பழம் புழிஞ்சு கொடுக்குறானே பானபாத்திரக்காரன், அவனிடத்துல சொல்கிறான். 14வது வசனம் வாசிங்க, 40:14. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, உனக்கு நான் தரிசனத்தெல்லாம் வெளிப்படுத்தி காட்டினே, நீ வாழ்வடைவா என்று சொல்லியிருக்கிறேனே, நீ வாழ்வடைந்து பார்வோன் கையில் நீ திராட்சை ரசம் பிழிஞ்சு கொடுக்கும்போது என்னை பற்றி பார்வோன்கிட்ட சொல்லு என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் இவன் வந்தான் பாருங்க, மறந்துட்டான். வந்தவன் என்ன செஞ்சிட்டான், அவன் மறந்து போனான். அன்பு சகோதரனே, உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் உன்னை மறந்து போயிடுவாங்க. எப்போ நீ செஞ்ச, எப்போ கொடுத்த என்று உன்னை கேட்பார்கள். ஆனால் கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் நீங்கள் செஞ்சாலும் அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னாரே ஆண்டவர். யாருக்காவது நீங்கள் எப்பயாவது ஒரு உதவி செஞ்சுருக்கலாம், அந்த உதவி ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். நீங்கள் போகும்போது கர்த்தர் அதை பார்த்து இந்த நாளிலே இந்த உதவியை இந்த ஆளுக்கு நீ செஞ்சேன்னு உன்னை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் இவன் மறந்துட்டான். மறந்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. 1 நாள் 2 நாள் அல்ல, 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்பொழுது ஆண்டவர் யோசித்தார், மனிதன் மறப்பான், நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. மனிதன் மறந்து போவான். மனிதனுடைய எண்ணமெல்லாம் என்ன, அவன் சுகமாக இருந்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், என் பிள்ளை குட்டி நல்லா இருந்தால் போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன கவலை நினைப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஏன்னா உங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கினவர் அவர். அல்லேலூயா. உங்களை குறித்து கரிசனை உள்ள தெய்வம், உங்களை குறித்து அதிகமாக பாரப்படுகிற தெய்வம். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அவன் மறந்துட்டான், நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் மறக்காதவர். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உன்னை கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் உன்னை நினைவில் வைத்திருக்கிறார். உனக்காகவே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்வுக்கு கொண்டு வர தன்னை அடிமட்டமாய் தாழ்த்தினார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. உன்னை உயர்த்துவதற்காக, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, நீ சுகபோகமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உனக்காக பாடுகளை அனுபவித்தார். உனக்காக இரத்தம் சிந்தினார். உனக்காக முள்மூடி சுட்டப்பட்டார். உனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? உனக்காக, உன்னை உயர்த்த. 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனா, கர்த்தர் மறக்கல. அன்பு சகோதரே, உன் கூட பிறந்தவர்கள் எல்லாம் உன்னை மறந்து போயிருக்கலாம், உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவர், உன்னை மறக்காத தேவன். அவர் என்ன செய்கிறார்? யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொப்பனத்தை எல்லாராலையும் சொல்ல முடியும்.
அந்த சொப்பனத்தை எல்லாராலையும் விடுவிக்க முடியும். ஆனால் எல்லாரின் ஞானத்தையும் மந்தமாக்கி போட்டு கர்த்தர் ராஜாவுக்கு யாருக்கு அதை சொல்ல தெரியல. ஆனால் யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு அப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்தது. ஹல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு, ஹல்லேலூயா, அன்றைக்கே அந்த மனுஷன் பானபாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி சொல்லியிருந்தால் அவனை கூப்பிட்டு சாதாரண ஒரு ஆளாக அவனை வைத்திருந்திருப்பான், அல்லது வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு ஸ்தலத்திலே வைத்திருந்திருப்பான். அப்படி வைக்க ஆண்டவர் விரும்பலை. ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன்னை சாதாரண நிலையில வைப்பதற்கு விரும்பல, உன்னை உயர்வான ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். உன்னை மேலே 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 வைக்க விரும்புகிறார். உன் காரியங்கள் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ கஷ்டப்பட்டு இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீ தாழ்ந்தே கிடப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. எப்போது யார் கையை எதிர்பார்த்திருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீ கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் கையை இப்படி வைக்க ஆண்டவர் விரும்பல, இப்படி வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீ உயர்வான ஸ்தானத்துக்கு வரணும். நீ உயர்வான ஸ்தானத்துக்கு வரணும். நீ செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ எதை நினைக்கிறாயோ அது ஜெயமாய் முடியணும். நீ எதை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியானால் உன்னை உயர்த்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். அல்லேலூயா. அன்பு மகனே, உன்னை உயர்த்த வேண்டுமானால் உன் மேலதிகாரிக்கு ஒரு காரியத்தை வரவழைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் உங்க எல்லாருக்கும் தெரியும். 7 பசுக்கள், நல்ல புஷ்டியான பசுக்கள், 7 கேவலமான பசுக்கள். அந்த கேவலமான பசுகள் என்ன பண்ணிச்சு? வாசிக்க நேரம் இல்லை, வாசித்தா நிறைய நேரம் ஆகும். ஆகினால் நானே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 பசுக்களை என்ன பண்ணிச்சு? புஷ்டியான பசுக்களை அடித்து கொன்று போட்டது. 7 கதிர்கள், ஒரே கதிரில் அவ்வளோ பெரிய தாள் தொங்குது. இந்த 7 கதிர்கள் சாவியாய் போனது. இந்த சாவியாய் போன கதிர்கள் நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. இந்த சொப்பனத்தை அவன் சொன்னபோது அந்த யோசேப்பு ஞானத்தினால் நிரம்பினான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ராஜாவே, இந்த 7 வருஷங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் உன் நிலத்துல வரப்போகுது. அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 7 வருஷம் உங்களை ஆசீர்வதிக்க போறார் ஆண்டவர். 7 வருஷத்துல களஞ்சியங்கள்லாம் நிரம்ப போகுது. 7 வருஷத்துல நீ இடித்து களஞ்சியங்களை கட்டு. 7 வருஷத்துல எல்லா தானியங்களையும் வாங்கி சேரு. 7 வருஷத்துல ஆடு மாடுகள் எதெல்லாம் விலைக்கு வருதோ அதெல்லாம் வாங்கி சேரு. நீ பெரிய காரியங்களை செய். அதுக்கு பிறகு 7 வருஷ பஞ்சத்துல நீ தான் எல்லாருக்கும் படி அளப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் வரும், உனக்கு பஞ்சம் வராதே. தேசத்துல கஷ்டம் வரும், உனக்கு கஷ்டம் வராதே. தேசத்துல கொடிய நோய்கள் வரும், உனக்கு வராதே. தேசத்துல எல்லாருடைய அக்கிரமங்கள் பெரிதா இருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளே மனபாரங்கள் வரும், உனக்கு மனபாரம் வராதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், உன்னை நேசிக்கிறவர் பெரியவர். அவர் சொன்னார். சொன்ன உடனே விவேகமும் ஞானமுள்ள ஒரு ஞானியை தெரிஞ்சிட்டு அவன் கையில் இதை கொடுங்கன்னு. அப்போ பார்வன் சொல்கிறான், விவேகமும் ஞானமும் உள்ளவன் உன்னை போல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை, உனக்கே இதை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. 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 மனிதன் மறக்கலாம், தேவன் மறக்க மாட்டார். தேவன் உயர்த்துவார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை பெருக செய்வார். Hallelujah. Praise be to God. Praise be to God. Hallelujah. கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். கர்த்தர் அற்புதம் செய்தார். 7 வருஷத்துல விளை நிலங்கள் எல்லாம் விளைஞ்சு அப்படியே சேர்த்து கொண்டே வர்றாங்க. கர்த்தர் பார்த்தார், இவனை கொண்டு வந்து நீ தான் இந்த உலகத்துல பெரிய மனுஷன், உன்னுடைய தேவன் தான் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிற ராஜா தான் பெரியவர் என்று சொல்லி அவனுக்கு தன் முத்திர மோதிரத்தை கழட்டி போடுகிறான். இந்த ராஜ்யத்துல எனக்கு அடுத்த ஸ்தானம் உனக்கு, நான் தான் ராஜா. ஆனா நீ பேசும்போது, நீ எந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த தேசத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த கர்த்தர் சொல்லுகிறார். எவனும் உனக்கு எதிர் பேசக்கூடாது, உனக்கு எதிராய் ஒருவனும் பேசக்கூடாது. காரணம், உன்னதமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உன்னோடு கூட இருக்கிறார், மகத்துவமுள்ள ராஜா உன்னோடு கூட இருக்கிறார்,
சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனாதிபதி உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். பாவத்தை வென்றவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிசாசு ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அகிலத்தையும் ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினான். யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சான். அது என்ன பேர்? சாப்நாத் பனையா. அந்த தேசத்தில் யோசேப்புக்கு பேரை வச்சான், சாப்நாத் பனையா. அவனுக்கு அங்கே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறான். அவள் பேர் என்ன? அஸ்நாத். அவளுடைய மனைவி பேர் என்ன? அவளுடைய பிள்ளைகள் 2 பேர் பிள்ளைகள் பிறகுறாங்க. ஒருத்தன் பேர் என்ன? மனாசே. இன்னொருத்தன் பேர் எப்ராஹிம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனாதையாய் வந்தேன், என் தகப்பன் வீட்டார் செய்த கொடுமைகள் எல்லாம் நான் மறப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். என் தகப்பன் குடும்பத்தால் வெறுக்க தள்ளப்பட்டேன், அதனால் எனக்கு இன்னொரு மகனை கொடுத்தார் என்று ஒருவனுக்கு மனாசே, ஒருவனுக்கு பென்யமேன் என்று பெயரிட்டார். பென்ஜமின் பெயரிட்டார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லைங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர். உங்களை அழைத்த தேவன் மேன்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.